வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபுல்லாக தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். இதை காய் சீவரத்தில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், விதையை நீக்கின 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம சீவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு முட்டையை உள்ள சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இனிமேல் தோசைக்கல்ல ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இதை திருப்பி போட்டு பின்னாடியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.